பிரதமர் மோடி வருகையால் கங்கை கொண்ட சோழபுரம் விழாக்கோலம் பூண்டுள்ளது. பிரதமர் வருகையொட்டி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு முழு நகரமும் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், பிரதமர் சரியாக எத்தனை மணி அளவில் அங்கு வர இருக்கிறார்? பிரதமர் வருகையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள் தீபன். வணக்கம் பிரகாஷ். தமிழ்நாட்டிற்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் 2 நாள் பயணமாக நேற்று வந்தடைந்தார். நேற்று தூத்துக்குடியில் நடைபெற்ற அந்த விமான நிலையம் புதிதாக விரிவாக்கப்பட்டதை திறந்து வைத்து பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். அங்கிருந்து நேரடியாக தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் தலையில் அமைந்துள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இரவு தங்கியிருக்கிறார். இன்று காலை அவர் சரியாக 11 மணி அளவில் அவருடைய நட்சத்திர விடுதியில் இருந்து புறப்பட்டு சாலை மார்க்கமாக நேரடியாக திருச்சி விமான நிலையம் செல்கிறார். அப்போது திருச்சி மாநகர் முழுவதும், அதாவது பிரதமர் மோடி அவர் செல்லக்கூடிய சாலை முழுவதும் பாஜக தொண்டர்கள், பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்துள்ளனர். அதே சமயம் அவர் பாரத பிரதமர்கள் ரோட் ஷோ சென்று மக்களை சந்திக்கிறார். அதைத் தொடர்ந்து அங்கு நேரடியாக திருச்சி விமான நிலையம் சென்று அங்கு தனி ஹெலிகாப்டர் மூலமாக கங்கை கொண்ட சோழபுரம் பொன்னேரியில் அமைக்கப்பட்டுள்ள அந்த ஹெலிபேட் மையத்துக்கு வருகிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக கங்கை கொண்ட சோழபுரம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் முழுவதும் பொதுமக்கள், ஏராளமான பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து நேரடியாக இங்கு அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் முப்பெரு விழா, ராஜேந்திர சோழனின் 1000வது பிறந்த விழா. இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கட்ட தொடங்கி 1000 ஆண்டு திருவாதிரை விழா என முப்பெரு விழாவில் பங்கேற்பதற்காக பாரத பிரதமர் அவர்கள் சரியாக ஒரு 12 மணி அளவில் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் வருகை தர உள்ளார். அதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே 1 வார காலமாக கங்கை கொண்ட சோழபுரம் முழுவதும் போலீசார்கள் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் பிரதமர், அதாவது பாரத பிரதமர் மோடி அவர்களின் தனி பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் என அனைவருமே இந்த பகுதி முழுவதும் சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். குறிப்பாக வெடிகுண்டு நிபுணர்கள், மோப்பநாய்கள் வைத்து இந்த கோவில் வளாக சுற்றிலும் தொடர்ந்து சோதனை ஈடுபட்டு வந்தனர். அது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கங்கை கொண்ட சோழபுரத்தை உள்ளே வருவதற்கான 4 மூலைகளிலும், அதாவது அந்த அரியலூர், கும்பகோணம் வழியாக வரக்கூடிய பாதை போன்ற பல்வேறு பாதைகளில் காவல்துறையினர் அந்த எல்லை பகுதியில் நின்று இந்த பகுதிக்கு வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் முழுமையாக சோதனை செய்கிறார்கள். மேலும் அந்த வாகன ஓட்டில் யார் வருகிறார்கள் என முழு விவரங்களையும் கேட்டு வந்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கங்கை கொண்ட சோழபுரத்தை பகுதி முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இன்று வரக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக வழிநடுவிலும் பதாதைகள் அமைக்கப்பட்டுள்ளது, பாஜக கொடி கட்டப்பட்டுள்ளது. மேலும் அந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கு உள்ளே நுழைவதற்கு முன்பாக வாழை மரங்கள், வண்ண தோரணங்கள் மற்றும் தேங்காய் போன்ற பல்வேறு மரங்களால் அலங்கரிக்கப்பட்டு மிகவும் உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக பாஜக முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் காலையிலிருந்தே வர தொடங்கியுள்ளார்கள். இந்த பகுதிக்கு யார் வந்தாலும் அவர்களை முழுமையாக சோதனை செய்துதான் இந்த கோவிலுக்குள்ளே அனுப்பப்படுகிறார்கள். சரியாக 12 மணி அளவில் இந்த நிகழ்வு தொடங்கும். இந்த நிகழ்வில் ராஜேந்திர சோழனுடைய நாணயத்தை வெளியிடுகிறார். ராஜேந்திர சோழன் என்பவர் தனது வெற்றிக்காக மட்டுமே அவர் போராடவில்லை, மக்களின் நலனுக்காக போராடி மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை அவர் செய்துள்ளார். குறிப்பாக சொல்ல வேண்டாம், அந்த ஏரி, அது வீராணம் ஏரி போன்ற பொன்னேரி ஏரி உள்ளிட்ட பல்வேறு நீர்நிலை உருவாக்கி இந்த அவர்கள் ஆண்ட நாட்டு அனைத்தையும் மக்களுக்கு செழிப்பாக அடைய வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களையும் மக்களுக்காக செயல்படுத்திய பெரும் மாமன்னர். ஆகையால் அவருடைய இந்த பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கே வருகிறார். அந்த நிலையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள பாஜகவுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் இங்கு வருகிறார்கள். குறிப்பாக விழா நடைபெறும் மேடைகளுக்கு முக்கிய நபருக்கு மட்டுமே உள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பத்திரிகையாளர் போன்ற கட்சி தொண்டர்கள் யாருக்கும் இந்த விழா மேடைக்கு உள்ளே செல்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. பாரத பிரதமர் மோடி அவர்கள் இறங்கக்கூடிய ஹெலிபேட் தளத்திலிருந்து கங்கை கொண்ட சோழபுரம் வரை இருக்கக்கூடிய அந்த கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அளவிற்கு காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபன்.